புகழ் போதையிலிருந்து விடுபடுவது எப்படி அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் நம்ம இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம். அற்புதமாக நிறைய பேர் அழகா நிறைய பாயிண்ட்ஸ் சொன்னீங்க. அதை முதல்ல லேசா கோடிட்டு காட்டிடுறேன். அதைத்தான் மெயினாக சொல்லி ஆகணுங்க. த வெரி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து ஐ டோன்ட் ஹாவ் எனி எலிஜிபிலிட்டி ஃபார் தேட். அதாவது புகழடைவதற்கான தகுதி எனக்கு இல்லை என்பதுதான் மிக மிக முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ அது ஒன்றே நாம் வந்து முழுக்க அந்த புகழ் போதையிலிருந்து விடுதலை பண்ணிடுவோம் அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரியா? அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தாச்சு. ஸோ வி ஆர் நத்திங். ஒரு பஞ்சபூதங்களினுடைய துணை இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. சரி, அது மட்டுமா, உன்னை சுற்றி உள்ளவங்க அத்தனை பேருடைய துணையோட தான் நம்ம ஒரு மனுஷன் வாழ்ந்து மேன் இஸ் சோஷியல் அனிமல் அப்படின்னு வேறு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? ஒரு விவசாயம் இல்லாமல், ஒரு நெசவாளி இல்லாமல், ஒரு கட்டட தொழிலாளி இல்லாமல் உன்னால் தனியாக வாழ்ந்துட முடியுமா? நீ எந்த ஒரு சாதனையை பண்ணியிருந்தாலும் அந்த சாதனைக்கு பின்னணியில் ஆயிரம் தொழிலாளர்கள் இல்லாமல் அதை பண்ணியிருக்க முடியுமா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு ப்ரஷ்ஷை பண்ணணும்னா கூட அத்தனை பேருனுடைய உழைப்பினால தான் ஒரு ப்ரஷ்ஷே உருவாகுதுன்னு பார்த்தோமா இல்லையா? அப்படி இருக்கும்போது ஒரு தனி மனிதன் தனக்கு நானே இந்த புகழுக்கு சொந்தம்னு சொல்றதில் அர்த்தமில்லாத ஒரு பேச்சாக இருக்கின்றது என்பதை மிகவும் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை வந்து 100% முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், இந்த புகழ் அப்படிங்கிறது உங்களுக்கு சுகத்தை தரும் அப்படின்னு யார் சொன்னது? எப்படி பணம் என்பது நமக்கு சுகத்தை தரும் என்ற தவறான ஒரு மாயையிலே சிக்கிக்கொண்டு நம் பணபோதையில் இருக்கின்றோமோ அதே தாங்க இந்த புகழ் போதையும். நம்ம பணத்தின் பிடியிலிருந்து பற்றிலிருந்து விடுபடுவது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் கூட பண்ணியிருந்தோம். அதில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, லிஸ்ட் அவுட் பண்ணுங்க, அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸை லிஸ்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி பண்ணி கொஞ்சம் டீப்பாக நீங்கள் உங்கள் மனசை செலுத்தி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வெறும் டிஸ்அட்வான்டேஜஸ் தான் அதிகமாக தெரியும், அட்வான்டேஜ் ஒன்று கூட இருக்காது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அது சேம் பாயிண்ட் விச் ஐ எம் கோயிங் டு கிவ் இட் ஃபார் திஸ் புகழ் போதை ஆல்சோ. நீங்கள் உட்காந்து பொறுமையாக லிஸ்ட் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா புகழ்னால உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், மின்னல் வெளிச்சம் மாதிரி ஒரு சுகம், துக்கம் அல்ல, சுகம் கூட அல்ல, துக்கத்தை சுகம்னு நம்பி ஏமாறுவ, அவ்வளோதான் உனக்கு கிடைக்கிற அட்வான்டேஜ். ஞானதேவர் வந்து துக்கம் சுகம் என்ற போர்வையை போர்த்தி கொண்டு வந்து விடுவதால் இந்த மக்கள் ஏமாந்து விடுகிறார்களே அப்படின்னு சொல்லுவார். இப்போ புகழ் வரும்போது ஆக்சுவலாக லோடு, ஆனால் அந்த லோடை நீ தப்பாக புரிஞ்சுக்கிற. துக்கத்தை சுகம்னு கொஞ்ச நேரத்துக்கு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஏமாந்து போயிடுற. மின்னல் வெளிச்சம் மாதிரி வருது, அதை போயிட்டு நம்பி ஏமாறுறான், அதில் வந்து குளிர்காயணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு உண்மையை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ முழுக்க துக்கத்தை கொடுப்பதுவே இந்த புகழ் என்பதை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இன்னும் அழகா நிறைய பேர் சொன்னீங்க, இந்த புகழ் அடிமையாகிறதுன்றது பின்னாடி இகழ் வரும்போது மிகப்பெரிய சோதனைக்கு ஆளாக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி கூட சொல்ல வரலைங்க. நீங்கள் புகழ் அடையும் போதே அங்கே லோடு தான் நான் சொல்ல வரேன். அது துக்கம்தான், நீங்கள் சுகம்னு நீங்களா கொஞ்சம் நேரத்துக்கு நினச்சிக்கிறீங்கன்னு சொல்ல வரேன். அடுத்தது ஒர்க் லோடுங்கிற ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு அடுத்து இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயத்துக்குள் சென்று விடுகிறீர்கள். ஐ டோன்ட் வாண்ட் டு சே தட் இகழ் வரும்போது மிகப்பெரிய வேதனையாக இருக்குமே அதனால் புகழ் போதை கடினமா, அப்படி கிடையாது. அது அஃப்கோர்ஸ் பெரிய ட்ரூத்து தான், இகழ் வரும்போது செத்தே போயிடுது, அது வேற விஷயம். ஆனால் புகழில் இருக்கும் போதே உனக்கு சுகம் கிடையாதுன்னு நான் சொல்ல வரேன். நடக்கும்போது பார்த்துக்கலான்னு சொல்லிடுவாங்க இல்லைன்னா, புகழ் இருக்கும்போதே சுகம் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கோ. அது ஒரு லோடு, அது ஒரு பயத்தை கொடுக்கும். எப்படி பணக்காரனுக்கு ஒரு பயங்கிறது இனம் பிரியாமல் அவனுக்குள்ளேயே ஒட்டிக்குதோ, அந்த மாதிரி எங்கே எப்போது எனக்கு இந்த புகழ் போகுமோ, எங்கே கெட்ட போய்டு ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் பெர்மனண்டாக மனசுக்குள்ளே தங்கினதுக்கப்புறம் நீ எங்கேருந்து நீ புகழ் உச்சாணியில் இருக்கும் போதே நீ துக்கப்பட்டுக்கிட்டு தான் இருப்ப அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரேன். சரியா? ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் திங். நெக்ஸ்ட் வந்து ஃபுல்ஃபில்டு மைண்டாக நம்ம இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் டோட்டலாக நம்ம வந்து இந்த ஞானத்துக்கு போக முடியும், ஐ மீன் புகழ் போதையிலிருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே, அதுவும் முக்கியமாக உண்மைதான். ஸோ முழுமையாக அந்த இறைவனை புரிந்து கொண்டு அந்த இறை அன்பினால், அந்த நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற அன்பினால் சுகத்தை அடைய முயற்சிப்பது அப்படின்னு சொல்லிட்டு. எனிவே அடுத்து மெயினாக விமல் சொன்ன அந்த விஷயத்தை தான் நானும் மெயினாக நான் சொல்ல போகிறேன். கிக்கு, சுகம் எப்படி அனுபவிக்கணும்? கண்டிப்பாக இந்த இடத்துல ஞானதேவர் சொன்ன அமானித்துவம் அப்படிங்கிறதுல சொன்ன விஷயத்தை நம்ம மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஞானதேவர் எந்த அளவுக்கு சொல்லியிருக்காருன்னா, முதல் லட்சணமாகவே, ஞானத்துக்கான முதல் லட்சணமாகவே அவர் சொல்லியிருக்கிறது வந்து தற்பெருமையின்மை அப்படிங்கிற பேரில் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக பேசியிருக்காருன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும், இந்த புகழ் போதை என்பது எத்தனை கொடிய நோய் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அவர் அற்புதமாக ப்ராக்டிஸே சொல்லிட்டார். என்ன ப்ராக்டிஸ் சொன்னார்?
யாரேனும் அவன் கையெடுத்து கும்பிட்டால் மரணமே நேரிட்டால் போல் நடுங்குவான். அப்படியே உள்டா. நமக்கு யாராவது திட்டுனா நமக்கு என்னென்னலாம் நடக்குமோ அதெல்லாம் வந்து புகழ்ந்தா ஞானிக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அழகழகா எக்ஸாம்பிள்ஸா வர்ணிச்சு சொல்றாரு. பெருத்த சுழலிலே அகப்பட்டார் போலே, அதாவது மீனை தண்ணியில இருந்து வெளியே விட்டால் போலே யாராவது புகழ்ந்தா அப்படி சங்கடப்படுவான் அப்படின்னு சொல்றாரு. அதை மட்டும் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. அடுத்து எக்ஸ்ட்ரா என்ன சொன்னாரு அப்படின்னா, நீ உண்மையிலேயே புகழ் போதையிலிருந்து விடுபடணும் அப்படின்னா நீ உற்றார் உறமுறையார்களாலும் மற்றவர்களாலும் பெருத்த மானக்கேடுகளும் அவமானங்களும் கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவான். ஸோ இந்த வரிகள் எல்லாம் வந்து யாராலையுமே வேறு எவராலையும் எந்த ஞானியாலையும் எந்த வேதத்தாலையும் சொல்ல முடியாத வரிகள்ங்க. அப்படிப்பட்ட வரிகள் எனக்கு ஞானேஸ்வரியிலேயே மிக பிடித்த வரிகள்னு கூட சொல்லலாம் இந்த விஷயத்த. எப்படிங்க, நிறைய பேர் கேட்பாங்க, என்னது யாராவது புகழ்ந்தாங்கன்னா அப்படி கஷ்டப்படணும்னு சொல்றாரு, ஞானி கஷ்டப்படவே மாட்டானே, இவர் என்ன ஞானதேவர் வந்து யாராவது புகழும் போது ஞானி கஷ்டப்படுவான்னு எழுதியிருக்காரு அப்படின்னு எல்லாம் கூட கேட்பாங்க. கண்டிப்பா முழுக்க முழுக்க நமக்காகவே எழுதப்பட்ட வார்த்தைகள், அது உண்மை வார்த்தைகள். உண்மையான ஞானிக்கும் கூட புகழும் போது அவனுக்கு கைகால் உதற எடுக்கும். So that is the extreme important truth. We must underline that. இப்போ நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா சொல்ல விரும்புகிறேன். மிக்க கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவான்னா என்னங்க அர்த்தம்? என்ஜாய் பண்ணுவான்னு அர்த்தம். உறமுறையாளர்களும் மற்றவர்களாலும் மானக்கேடுகளும் அவமானங்களும் ஏற்படும் போது பெருமகிழ்வு கொள்வான் என்ற அர்த்தம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இகழும் போது துடிப்பான்னு சொன்னார் இல்லையா, அப்படியே உள்டாயிங்க. இகழ்ச்சி மற்றது நடக்கும்போது அவனுக்கு மனது அப்படி ஒரு பூரிப்பிலும் ஆனந்தத்திலும் திளைக்க வேண்டும். இது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாவை நான் ஃபீல் பண்ணுறேன். இதை தான் நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணணும் கூட. எப்போ இகழ்ச்சி, அதாவது இகழ் நடக்கும்போது ஆனந்தமாக இருக்க முயற்சிப்பது அப்படிங்கிறது. அது எப்படி முடியும்? எப்படி முடியும்னா, நீ கிருஷ்ண பக்தனா இல்லைன்னா முடியாது, ஒத்துக்கிறேன். பகவத்கீதை படிக்கலைன்னா முடியாது, ஞானேஸ்வரி படிக்கலைன்னா முடியாது. ஞானதேவனை குருவாக அடைந்த பிறகு இகழ் வரும்போது ஆனந்தப்பட முடிவதற்கு என்ன கஷ்டம் இருக்க முடியும்? எதுங்க கஷ்டப்பட வைக்குது? ஈகோ தானே. எவனாவது திட்டினான்னா எனக்கு வலிக்குதுன்னா எது? உனக்குள்ள இருக்கிற இந்த ஈகோ அடிபடுது, அதனால வலிக்குது. உனக்கு ஈகோ இல்லை அப்படின்னு சொன்னா யாராவது திட்டும்போது நமக்கு ஏன் வலிக்க போகுது? மனப்பூர்வமாக அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள கூட தயாராக இருப்பாய். நீ செய்யாத தப்ப திட்டினா கூட ஓகே, நம்ம இதன்னும் நல்லா மேற்கொண்டு பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக அவங்க நல்லா நம்மளை திட்டுறாங்க, பரவாயில்ல எடுத்துப்போமே. அகங்காரம் துளியும் இல்லாத போது எவர் எதை சொன்ன போதும் அதை மனப்பூர்வமாக மனம் ஏற்றுக்கொள்ளும். மனப்பூர்வமாக அண்டர்லைன் தட் வேர்ட், ஓகே. அப்படி இருக்கும்போது உனக்கு கஷ்டங்கிறதுக்கு வர சான்ஸே இல்லை. ஸோ புகழ் போதையிலிருந்து முழுமையாக விடுபட நான் மெயினாக ப்ராக்டிஸ் பண்ணுறது, நீங்கள் எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ண முயற்சி பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். இட்ஸ் டிஃபிகல்ட்னு சொல்லிடுவீங்க, நீங்கள் சொன்ன நீங்கள் எல்லாம் இம்பாசிபிளாக பேசுங்கன்னு சொல்லக்கூடாது. பட் வி கேன் ட்ரை. எப்படி ட்ரை பண்ணலாம்? மனமா சொல்லாலேருந்து ஆரம்பிங்க. ஏங்க உங்கள் மனசு தானே முடிவெடுக்க போகுது இந்த இடத்துல நான் சிரிக்கிறமா அலனுமான்னு. நம்ம எக்ஸ்ட்ரீமாக பேசியாச்சு. என்ன பேசியிருக்கோம்? துப்பாக்கி எடுத்து நெத்தி பொட்டில் வச்சுட்டு நீ அழணும் இல்லைன்னா நான் சுட்டுருவேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ கூட நீ சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம், அட லூசு பையிலே என் உசுரத்தாண்டவனால் எடுக்க முடியும், முடிஞ்சா என்ன அள வச்சு பாடுறான்னு நீ அவனை திருப்பி கேட்டா நீ தானே ஜெயிப்பேன்னு நம்ம சொல்லியிருக்கோம். வாட் அ பவர் வி ஹாவ் இன் அவர் மைண்ட்யா. ஸோ அந்த மைண்ட் பவரை நம்ம ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? எதுக்காக யூஸ் பண்ணணும்? இந்த ஜகத்தில் உள்ளோர் எல்லாம் எதிர்த்து வரணும். துச்சம் என்று எண்ணி என்னை தூர் வாரி பேசினும், துச்சம் என்று எண்ணி நம்மை தூரினாலும் அச்சமில்லை அச்சமில்லைன்னு பாரதியார் பாடினார் இல்லையா? ஸோ அந்த ஸ்டேஜில் அந்த நேரத்தில் நான் அனுபவிக்கணும். இந்த மைண்ட் பவரை அங்கே கொண்டு வரணும். ஸோ பண்ண முடியாதுன்னு நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். ஸோ ஈஸியாக நம்ம வெளியே வரணும் அப்படின்னு சொன்னால், அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம ஓகே தான், புரிஞ்சுது. பட் ஹவு டு ப்ராக்டிகலி அப்ளை இட் இன் அவர் லைஃப்? நான் எப்படி இந்த புகழ் பதிலிருந்து ஈஸியாக மீளணும் அப்படின்னு சொன்னால், இகழுக்காக ஏங்க வேண்டும். இகழ் வரும்போது பேரானந்தத்தில் துடிக்க வேண்டும். பேரானந்தத்தில் ஆனந்தப்படணும், மகிழ்ச்சி படணும். முடியுமா முடியாது அப்படின்னு எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது. முயற்சி பண்ணால் முடியும். அப்போ என்ன பண்ணணும்? கான்ஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணு. டெய்லி ½ hour மெடிடேட் பண்ணு. இகழ் வரும்போது ஆனந்த கூத்தாடுவேன், இறைவா உனக்கு அதுதான் பிடிக்கும் என்று புரிந்து விட்டதால் எனக்கு சர்டிஃபிகேட் வேணும், நான் நல்ல பேர் எடுக்கணும். யார்கிட்ட? என்ன? உங்ககிட்ட மட்டும்தான்.
ஸோ எனக்கு இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேர் என்னை திட்டினா கூட நான் அதை சந்தோஷமா எடுத்துக்கிட்டேன்னா உன் மனசுல இடம் பிடிப்பேன்டா. நான் உன் மனசுல இடம் பிடிக்கணும்னு தான் ஆசைப்படுறேனே தவிர உலகத்தார் மனசுல இடம் பிடிச்சு நான் என்ன செய்ய போறேன்? ஸோ அந்த ஃபீலிங்கை நம்ம டெவலப் பண்ணோம்னா, கண்ணன் கிட்ட உண்மையிலேயே நமக்கு லவ் இருந்தது அப்படின்னு சொன்னா, நம்ம குரு ஞானதேவர் கிட்ட லவ் இருந்ததுன்னு சொன்னா, ஏன்னா ஞானதேவனுடைய அந்த ஞானேஸ்வரி படிக்கும் போதே ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் குருவந்தனத்திலையும் நம்ம பார்த்தோம்னா அவருடைய அகங்காரம்ங்கிறது சுத்தமா இல்லாததை காட்டுறாரு. ஒரு 12 வயசுல எழுதின கிரந்தமா அதுன்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஞானம் படைத்தவர் நம்ம ஞானதேவர். அவ்வளோ ஞானத்தை வச்சுக்கிட்டு தனக்கு ஒன்றும் தெரியாது தன் ஜீரோ அப்படிங்கறது எந்த அளவுக்கு இன்சிஸ்ட் பண்ணியிருக்காருன்றதை ஞானேஸ்வரி படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்போ நம்ம அவரை ஃபாலோ பண்ணவர் தானே. அப்ப நாம ஜீரோன்ற ஃபீலிங் நமக்கு வரணுமா இல்லையா? ஸோ ஐ எம் நத்திங், யா எவ்ரிதிங் இஸ் காட், ஐ எம் நத்திங். எனக்கு ஒரு மண்ணும் தெரியாது. என்கிட்ட நீ அவ்வளோ நல்லா பேசினியே, நான் எங்கப்பா பேச வச்சேன்? என் குரு பேச வச்சாருப்பா, என் குரு தான்ப்பா பண்றாரு, என்ன போட்டு எதுவும் சொல்லாதப்பா. இந்த ஃபீலிங்ல இருக்க போய் தான் திட்டும் போது அதை சந்தோஷமாக நாம் எடுத்துக்கொண்டு நம்மை முன்னேற்ற பாதையில் அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்றோம். நீங்க தான் தப்பே பண்ணல, இப்படி திட்டுறாங்க, அதை எப்படி உங்களால சந்தோஷமா எடுத்துக்க முடியும்? தவறே பண்ணாம திட்டா கூட நம்ம மேல உள்ள அக்கறையில தானே. இப்ப நான் என்ன சொல்லி திட்டலாம், நீ லாய்க்கே இல்லை ஞானத்துக்கு, நீ வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க திட்டுறாங்க. நீ எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்க அப்படின்னு ஒருத்தங்க என்ன திட்டுறாங்கன்னு வச்சுக்கோமே. அப்போ ஓ அப்படியா இருக்கலாமே, இருக்குங்க. இப்ப கூட மேபி எப்பயுமே நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், யாராவது திட்டும்போது அந்த திட்டுல அவங்க 100 நீ ஏமாத்திட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கலாம். பட் அதுல 1% உண்மை இருக்கும். ஏன், எனக்கும் ட்ரேசஸ் ஆஃப் ஈகோ இருக்கலாம் இல்லையா? அப்ப ஈகோல நான் ஞானத்தை பேசினாலே நான் அவங்களை ஏமாத்திட்டு இருக்கேன்னு தானங்க அர்த்தம். ஈகோவை அழிக்க வேண்டும் என்பதை நான் ஈகோவோடு பேசிக்கொண்டிருந்தால் அதை விட ஒரு பெரிய ஏமாத்துக்காரன் வேற எவனாவது இருக்க முடியுமா என்ன? அப்ப ஸ்டில் ஹாவ் டு அக்ரி ஃபார் தட் தானே. ஐ மீன் தி ப்ராசஸ் தானே, நான் ஒரு சாதகன் தானே. அப்படி இருக்கும்போது என்கிட்ட ஈகோ இருக்கு அப்படின்னா உங்களை நான் ஏமாத்திட்டு இருக்குன்னு அவங்க சொல்றது உண்மைதானேன்னு எடுத்துக்கலாமே. எடுக்கிறதுனால என்ன நன்மை? ஐ ஹாவ் டு ப்ராசஸ் ஃபர்தர் மோர். இன்னும் நான் விரைவாக இந்த குவாலிட்டியை நான் வளர்த்துக்கணும். தேங்க்யூ சார் என்னை சுட்டி காட்டினதுக்கு அப்படின்னு அதை ஆனந்தமாக எடுத்துக்கொள்ள முடியுமே. ஈகோ தாங்க ஆனந்தமா எடுத்துக்கொள்ள விடியாம தவிக்குது. ஈகோ இல்லைன்னா அவ்வளோ ஈஸியா எடுத்துக்கலாம். யார் எத்தனை இகழ் வரும்போது அதை சுலபமாக ஆனந்தமாக ஏற்று ரசிக்க முடியும் அப்படின்றது ஸ்ட்ராங்கா நான் கருத்தா வைக்கிறேன். சரியா? ஸோ இது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ப்ராக்டிஸா நம்ம பண்ணணும். இதை பண்ணினா மட்டும்தான் வெளியே வர முடியுங்கிறது என்னுடைய ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன். ஓகேவா? நெக்ஸ்ட், ஏன்னா இது அவ்வளோ வீரியமான ஒரு விஷயங்க. புகழ்ல அடிமையாகாம இருந்துட்டீங்கன்னா ஞானினே நான் சொல்லிடுவேன். நீங்க எத்தனையோ லாக்ஸ் இருக்கு மனுஷனுக்கு, பணத்தாசை, அந்த ஆசை, இந்த ஆசை, இந்த ஆசை. ஆனால் எல்லாத்திலோட வீரியமான ஆசை இந்த ஒரு புகழ் மயக்கம் என்பது. எல்லாரும் என்ன புகழணும் அப்படின்னு நினைக்கிறது. ஸோ இதுல இருந்து வெளியே வர்றது அப்படிங்கிறது கஷ்டங்கிறதுனால தான் கொஞ்சம் கடினமான பயிற்சியாவே நான் சொல்லிட்டேன். இகலை சுவைக்க முயற்சிப்பது ஒன்றே இதற்கான தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னும் சேர்ந்து சொல்லிடுறேன். அதுவும் நம்ம ஞானதேவர் அமானித்துவத்துல சொன்னதே தான். அதாவது புகழ் வரும்போது துடியாக துடிப்பது. ஏங்க, புகழ்ந்தா காத்துல பறந்துட்டு இருக்கேன், நீங்க என்னடான்னா புழு மாதிரி துடிக்க சொல்றீங்களே. எதுவுமே பிராக்டிஸ் பண்ணா நடக்குங்க. எந்த ஒரு அனுபவமும் உனக்கு தானாக ஏற்பட்டது கிடையாது. அது நீயாக உருவாக்கி கொள்வதுதான் என்பது உண்மையை முதலில் புரிந்து கொள். ஏன் ஒருத்தனுக்கு நான் கருவாட்டு வாசனை பயங்கரமா கிக்க தருது, ஒருத்தனுக்கு வாந்தி வருது அப்படின்னு சொன்னா யாரு கிரியேட் பண்ணிக்கிட்டது? அது எனக்கு தானா அப்படியே சந்தோஷம் வருது, எனக்கு தானா வாமிட் வருது, தானாலாம் ஒரு மண்ணாங்கட்டி வரல. நீ பிராக்டிஸ் பண்ண, அது ஜென்மத்துல பிராக்டிஸ் பண்ணியோ எப்ப பிராக்டிஸ் பண்ணியோ, வித்வுட் யுவர் பிராக்டிஸ் நத்திங் கேன் கம். ஸோ தேர்ஃபோர் உன்னுடைய கான்சியஸ் மைண்ட்ல இப்போதைக்கு புகழ்ல சுகம் அப்படின்னு இருக்கு, இகழ்ல துக்கம்னு இருக்கு. ஆனா நீ உல்டாவா கான்சியஸ் மைண்ட்ல பிராக்டிஸ் பண்ணி 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 ஒரு ஸ்டேஜ்ல அதை சப்கான்சியஸ்க்கு போயிடுச்சுன்னா புகழும் போது ஆட்டோமேட்டிக்காவே உனக்கு புழுவாய் துடிக்கின்ற அந்த ஒரு ஃபீல் வரணும். அதே மாதிரி இகழ் வரும்போது ஆனந்தத்தில் திளைக்கின்ற ஒரு அற்புதமும் தானாக நிகழும்னா அதுக்குண்டான பிராக்டிஸை நம்ம செஞ்சா மட்டும்தான் உண்டு. ஸோ கான்ஸ்டன்ட் ப்ராக்டிஸ், டூ half an hour meditation every day for this. And whenever it's occasionally if it comes அப்படின்னா immediate try again. யாராவது திட்டும் போது ஓகே this is the where which we are expecting, no இதெல்லாம் நான் ஜெயிக்கணும், இதுக்காக தானே காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்து இதிலே சுகம் கண்டு ஒரு முறை முயற்சித்து விட்டீர்களே ஆனால்
அப்புறம் அந்த விமல் சொன்ன கிக்கு தாங்க. ஒரு மண்ணு இல்லாம ஒரு கிக் அனுபவிக்கிறான் இல்லையா, அதுதாங்க கிக்கு. எல்லாரும் திட்டிட்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ள பேரானந்தமாக இறைவனை நினைத்துக்கொண்டு இறைவன் எனக்கு சர்டிபிகேட் கொடுத்தா போதும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ல இறைவனுக்காக அவர்கள் சொல்வதையும் கூட இறைவனை அடைவதற்காக என்று மாற்றிக்கொண்டு ஒரு சுகத்தில் இருக்கின்றானே, அதுதானே ஒரு ரியல் கிக்கா இருக்க முடியும். டிபெண்டன்ட் இண்டிபெண்டன்ட்னு ரெண்டு விஷயம் இருக்கு. புகழ் போதை என்பது முழுக்க முழுக்க டிபெண்டான ஒரு விஷயம். எவனாவது புகழ்னா மட்டும்தான் உனக்கு சுகம் வரும் அப்படிங்கிற மாதிரி கேவலமா பிச்சை எடுத்து வாழ வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அப்படி ஒரு நிலையில இறைவன் நம்மளை படைக்கல. நம்ம நினைச்சா எந்த இடத்துலையும் எப்போ வேணா சந்தோஷமா இருக்கலான்ற அற்புதமான ஒரு வரத்தோட தானே இறைவன் நம்ம படைச்சிருக்கான். அனந்த சொரூபி தானே நம்ம எல்லாருமே. அப்படி இருக்கும்போது தேவையில்லாம ஒரு பிச்சை எடுக்கணுமா? அவன் புகழ்ந்தாதான் சந்தோஷம் அப்படிங்கிறது எவ்வளவு கேவலமான பிச்சை. தேவையே இல்லை. பிச்சை எடுக்க ஆசைப்படாதேங்க. அப்படி அந்த ஆசையை மட்டும் விட்ட மாத்திரத்திலே மிகப்பெரிய ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் தி ப்ராப்ளம் இன் அவர் லைஃப் இஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் தான். மானம் போயிடும். என்ன மானம் அண்ணாங்கட்டி போக போகுது? மானங்கிறது என்னது? நீ அகங்காரம் இல்லாம முழுமையான அன்பில் திளைத்து ஒரு ஞானியாக வாழ்ந்தாதானே உனக்கு மானம் இருக்குன்னு அர்த்தம். இல்லாத மானத்தை போயிடும்னு சொல்லிட்டு இருக்கோம். கேவலமா அகங்காரியாக அஜ்ஞானியாக ஒரு இறைவன் நமக்காக எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், அவன்கிட்ட ஒரு நன்றி உணர்வு கூட இல்லாத ஒரு கேவலமா வாழ்றமா. இந்த வாழ்க்கையில நமக்கு அவமானம் இல்லையா? எவனாவது நான் திட்டினா மட்டும் அவமானமா? திட்ட போறது யாரு? அதே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க இன்னொருத்தனா? ஸோ இந்த விஷயம் எல்லாம் நம்ம மண்டைக்கு ஏறவே இல்லை. புரிந்து கொள்வோம். முழுமையாக அன்பு என்ற ஒரு பொக்கிஷத்தில் மட்டும்தான் மகிழ்ச்சி மறைந்திருக்கின்றது. எனவே நான் மகிழ வேண்டுமென்றால் அந்த அன்பின் துணை கொண்டுதான் மகிழ வேண்டுமே தவிர இன்னொருவனின் புகழில் அல்ல என்ற ஒரு விஷயத்தை ஆழமாக புரிந்து கொள்வோம். மனம் நினைத்தால் எதையும் சுலபமாக சாதிக்க முடியும் என்ற ஒரு வைராகியத்தோடு அந்த ஞானதேவர் அமானித்துவத்திலே சொன்ன அந்த பயிற்சியை நாம் செய்தால் மட்டுமே புகழ்போதையிலிருந்து விடுபட முடியும் என்பதை நான் கருதுவதால் கண்டிப்பாக அதை அனைத்தும் முயற்சிப்போம் என்று சொல்லி எனது பதிலை முடிக்கின்றேன்.